Hi friends, welcome to veenscookbook. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல தீபாவளி ஸ்பெஷலா பேக்கரி ஸ்டைல் பாம்பே மிக்சர் எப்படி செய்யலாம்ங்கறத பாத்திரலாம். இந்த மிக்சரை 25 ல இருந்து 30 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியாவே வீட்லயே செஞ்சிரலாம். இந்த மிக்சர் செய்யறதுக்கு காராபூந்தி ரெடி பண்ணனும்னு அவசியம் இல்ல. ஓமப்பொடியும் மசூர் பருப்பும் இருந்தா மட்டும் போதும். ரொம்ப டேஸ்டியான பாம்பே மிக்சர் ரெடி பண்ணிரலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்யலாம்ங்கறத பாத்திரலாம். இந்த பாம்பே மிக்சர் செய்யறதுக்கு மெயினான இன்கிரிடியன்ட் மசூர் பருப்பு. இந்த மசூர் பருப்பை 8 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு எடுத்துக்கணும். இந்த மிக்சர் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 120 கிராம் மசூர் பருப்பு எடுத்திருக்கிறேன். மசூர் பருப்பு எல்லா கடையிலும் ஈஸியாவே கிடைக்கும். மசூர் பருப்பு கடையில 2 விதமா கிடைக்கும். இந்த மாதிரி தோல் இருக்கிற முழு பருப்பும் இருக்கும், தோல் நீக்கப்பட்ட பருப்பும் இருக்கும். நம்ம மிக்சர் செய்யறதுக்கு தோல் இருக்கிற பருப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்கும். எடுத்திருந்த மசூர் பருப்பை தண்ணியில 2-3 தடவை அலசிட்டு தண்ணி ஊத்தி 8 மணி நேரம் ஊற வைக்கணும். காலையில மிக்சர் செய்யறதா இருந்தா நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஈவினிங் செய்யறதா இருந்ததுன்னா காலையில ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டா இருக்கும். 8 மணி நேரம் ஊறின மசூர் பருப்பு இந்த மாதிரி நல்லா மலர்ந்து வந்திருக்கும். ஊறின பருப்பை 2-3 தடவை தண்ணியில அலசிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா காட்டன் துணி இல்ல டிஷ்யூ பேப்பர்ல இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் காய வச்சு எடுத்துக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் கையை வச்சு தொட்டு பார்த்தோம்னா கையில தண்ணி ஒட்டாம வரணும். வெயில்ல வச்சு காய வைக்கணும்னு அவசியம் இல்லை, வீட்டுக்குள்ளேயே நீங்க காய வச்சு எடுத்துக்கோங்க. 1 மணி நேரம் நல்லா காயட்டும். அதுக்குள்ள மிக்சருக்கு தேவையான ஓமப்பொடியை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஓமப்பொடி செய்யறதுக்கு மாவு ரெடி பண்றதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் ஓமம், அதாவது அஜ்வைன் எடுத்துக்கணும். இந்த ஓமமோட 3 டேபிள் ஸ்பூன் வெதுவெதுப்பான தண்ணீர் சேர்த்து 5 நிமிஷம் ஊற வைக்கணும். 5 நிமிஷம் ஆனதும் ஃபில்டர் பண்ணிக்கணும். வெதுவெதுப்பான தண்ணியில ஊற வச்சதுனால ஓமம் ஃப்ளேவர் நல்லா தண்ணியில இறங்கி இருக்கும். 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ள ஓமப்பொடி செய்யறதுக்கான மாவெல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 2 கப் கடலை மாவு, அதாவது பேசன் ஃபிளார் எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட 240 இருந்து 245 கிராம் இருக்கும். அதோட 1/2 கப் அரிசி மாவு, கிட்டத்தட்ட 90 கிராம் இருக்கும். இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா காரம் வேணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜாஸ்தியா சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி. அதோட இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் உப்பு. இதோட 5 நிமிஷம் ஊற வச்சிருந்த ஓமமை ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை இந்த மாவோட சேர்த்துக்கணும். லாஸ்டா ஓமப்பொடி நல்லா கிறிஸ்பியா வரணுங்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டு மாவோட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். எண்ணெய் கொஞ்சம் சூடா இருக்கிறதுனால மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பூனை வச்சு லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆறுனதும் கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லா இன்கிரீடியன்ஸும் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிறது மாதிரி ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். தண்ணி சேர்க்காம மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கிரம்பிள் டெக்ஸ்சர், அதாவது கொஞ்சம் நரன்னு இருக்கும். இதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். கிட்டத்தட்ட 3/4 கப் தண்ணீரை கொஞ்சமா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். சப்பாத்தி மாவு மாதிரி இல்லாம கொஞ்சம் இலகலா மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாவை பொறுத்து தண்ணி கூடவோ குறையவோ செய்யும். இந்த மாதிரி மாவு சாஃப்டாவும் கையில கொஞ்சம் ஒட்டுற மாதிரி ஸ்டிக்கியா இருக்கும். அப்போ ஓமப்பொடி புளியறதுக்கு நல்ல ஈஸியா இருக்கும். ஓமப்பொடி செய்யறதுக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு சின்ன ஓட்டை உள்ள அச்சா எடுத்திருக்கிறேன். அப்போ ஓமப்பொடி நல்ல மெல்லிசா வரும். மாவை இடியாப்ப குழாயில வைக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெயை இந்த மாதிரி ஓரங்கள்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்ப மாவு ஒட்டாம நல்ல சூப்பரா புளிய வரும். இப்ப மாவை உள்ளக்க வச்சுட்டு சூடா இருக்கிற எண்ணெயில சுத்த ஆரம்பிச்சிடலாம். மாவு சாஃப்டாவும் கரெக்டான பதத்துல இருந்ததுன்னா இந்த மாதிரி புளியறதுக்கு நல்ல ஈஸியா வரும். ஓமப்பொடி சுடுறதுக்கு ஒரு பேன்ல எண்ணெயை சூடு பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எண்ணெயை சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஓமப்பொடியை இந்த மாதிரி எண்ணெயில நல்லா சுத்தி எடுத்துக்கணும். ஓமப்பொடி ஃப்ரை பண்றது ரொம்ப ஈஸி, சீக்கிரமே ஃப்ரை ஆயிடும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 1 நிமிஷம் ஒரு சைட்ல ஃப்ரை ஆனதும் திருப்பி போட்டு மறுபடியும் 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கனாலே போதும். சூப்பரா ஓமப்பொடி நல்ல கிறிஸ்பியா ரெடி ஆயிடும். திருப்பி போட்டதும் இந்த பபிள்ஸ் கொஞ்ச நேரத்துல அடங்கிரும். அப்ப நீங்க வெளியில எடுத்துடலாம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணோம்னா ஓமப்பொடியோட கலரே சேஞ்ச் ஆயிடும். அதனால ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம். பபிள்ஸ் நல்லா அடங்கிருச்சு. இப்போ ஓமப்பொடியை வெளியில எடுத்துடலாம். நல்ல சூப்பரான கிறிஸ்பியான ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஓமப்பொடியை ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மேல வச்சிருந்தீங்கன்னா எக்ஸஸா ஏதாவது ஆயில் இருந்ததுன்னா நல்லா அப்சர்வ் ஆயிடும். இந்த மாதிரி எல்லா மாவையும் சுத்தி எடுத்துக்கலாம். ஓமப்பொடியெல்லாம் ரெடி பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அதே சூடான எண்ணெயில 20 கேஷ்யூநட்ஸை நீளமா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேம்ல நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடா இருக்கிறதுனால ரொம்ப நேரம் ஆகாது. 1 ல இருந்து 2 நிமிஷத்துல சூப்பரா ஃப்ரைடு கேஷ்யூநட்ஸ் ரெடி ஆயிடும். இந்த கேஷ்யூநட்ஸையும் ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மேல வச்சு எக்ஸஸான ஆயிலையும் எடுத்துடலாம்.
உங்களுக்கு இன்னும் அதிகமாக கேஷ்யூநட்ஸ் வேணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கருவேப்பிலையோட வாசம் பாம்பே மிக்சருக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை தரும். இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்ட ஸ்பூனுக்குள்ளே கருவேப்பிலையெல்லாம் வச்சுட்டு ஃப்ரை பண்ணும்போது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்ல மொறுன்னு கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதையும் ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மேலே வச்சு எக்ஸஸ் ஆன ஆயிலை நீங்கள் எடுத்துடலாம். லாஸ்ட்டாக இந்த மிக்சருக்கு தேவையான மசூர் பருப்பை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 1 மணி நேரம் நல்ல காஞ்ச பருப்பை இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா எடுக்கிறதுக்கும் நல்ல ஈஸியாக இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா எல்லா பருப்பும் ஒரே மாதிரி வேகும். ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா வெளியே நல்ல கருத்துரும், அதே சமயம் உள்ளக்கையும் வேகாமல் இருக்கும். அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் வரும். 5லேருந்து 6 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்து ஷேக் பண்ணும்போதே நல்ல கலகலான சவுண்டு கேட்கும். இதையும் ஒரு டிஷ்யூ பேப்பரில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயிலும் நல்லா அப்சர்வ் ஆகிடும். பாம்பே மிக்சருக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த ஓமப்பொடியை கையால் நல்லா பொடிச்சு விட்டுக்கணும். பாம்பே மிக்சரில் ஓமப்பொடி நல்ல சின்ன சின்ன பீஸா தான் இருக்கும். அதனால இந்த மாதிரி நல்லா கையால் பொடிச்சு விட்டுக்கோங்க. ஓமப்பொடி நல்லா பொடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு நல்ல மொறுன்னு வாசனையாக ஃப்ரை பண்ணி வச்சிருந்த கருவேப்பிலை, அடுத்ததான் நல்ல கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி வச்சிருந்த கேஷ்யூநட்ஸ், லாஸ்ட்டாக நல்ல கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி வச்சிருந்த மசூர் பருப்பு. இதோட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு தரதுக்காக 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான பாம்பே மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு மிளகாய் பொடி வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சேர்க்க வேண்டாம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது எல்லாம் சேர்ந்து கடிபடும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான, அதே சமயம் பேக்கரியில் இருக்கிற மாதிரியான அதே டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரோட பார்க்கவே ரொம்ப சூப்பராக பாம்பே மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. 25லேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே இந்த மிக்சரை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். நம்ம எடுத்திருந்த அளவுக்கு 1/2 கிலோ மிக்சர் வரும். இதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான கஸ்டர்ட் பவுடர் அல்வா ரெசிபியும் இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் செஞ்சுருக்கிறேன். அதோட லிங்கையும் நான் ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான பாம்பே மிக்சர் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.